புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பாமக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி கோயம்பேடு கீரை சந்தையில் நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது மனைவியுடன் கலந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க, விவரங்கள்? வணக்கம். பாமக சார்பில் சென்னை கோயம்பேடு சந்தையிலே சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரது மனைவி முனைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், குறிப்பாக கீரை, காய்கறி, கனி, மலர் உள்ளிட்ட அந்த வியாபாரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து பொங்கல் வைத்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். ஜாதி, மத பேதம் உள்ளிட்ட எந்த விஷயமும் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற அடிப்படையிலே இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெறுவதாக பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய சிலம்பாட்டம், மயிலாட்டம், அதே போல பறை இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். பாமக பொறுத்தவரையிலே ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய அந்த கட்சி சார்பிலே சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியை ஒவ்வொரு இடத்தில் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்பேடு காய்கறி சந்தையிலே அவர்கள் இந்த கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பச்சரிசி புதுப்பானையில் இட்டு அவர்கள் இந்த பொங்கல் சமைத்து அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அனைத்து கட்சிகள் சார்பிலும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட கொளத்தூர் தொகுதிக்கு சென்று பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இன்றைய தினம் பாமக சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இதே போல பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய கட்சியினரோடு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 தினங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பொங்கல் கோயம்பேடு மார்க்கெட்டிலே பொங்கல் விற்பனை, கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை உற்சாகமாக களை கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவினர் இந்த இடத்திற்கே, அதாவது சந்தை பகுதிக்கே வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளோடு சேர்ந்து சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.